ஆபாசமான துணிகளை போட்டுக்கிட்டு உங்க முன்னாடி வந்து நிப்பாளுங்க. என்ன செய்யறதுங்க? நம்ம கர்த்தருடைய பலத்தோட அந்த இடத்துல நிக்கணும். இயேசுவின் நாமத்தினால அதட்டிட்டே இருக்கணும், வேற வழி இல்ல. இப்படிப்பட்ட வேசித்தனத்தின் ஆவிகள் நம்ம முன்னாடி வந்து நிக்கத்தான் செய்யும். ஆபாசமான துணிகளை போட்டுட்டு வந்து நிப்பாளுங்க, ஆபாசமான பேச்சுகளை பேசுவாளுங்க, கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற அந்தரங்க காரியங்களை போய் மற்றவர்களிடத்துல சொல்லுவாளுங்க. நம்ம கேட்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதிரிப்பட்ட அசுத்த ஆவியோடு வருகிறவர்களே இயேசுவின் நாமத்துல கடிந்து போ பிசாசனை அதட்டி விட்டு பாருங்களே, அதுக்கு வரமாட்டாளுக. கர்த்தரை விட ஊழியக்காரர்களை மேன்மைப்படுத்தி இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற பொல்லாத அசுத்தாவி பிடித்த பெண்கள் ஆண்கள் அனைவரும் இருக்கிறார்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க. அதே மாதிரிதான் பெண்கள் இப்படி இருக்காளுங்க அப்படி இருக்காளுங்கன்னு சொல்லி ஊழியக்காரங்கள்ட்ட போய் சொல்றது. ஊழியக்காரங்க என்ன செய்வாங்க, சில ஊழியக்காரங்க இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள்கிட்ட போய் தவறான பேச்சுகளை பேசி தன் வலைக்குள் இழுக்க பார்ப்பார்கள் ஊழியக்காரர்கள். ஆனால் கர்த்தருக்காக உண்மையாக இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் அவர்கள். ஆனால் இப்படிப்பட்ட